ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல தீபிகா நம்ம மல்லி மேல எவ்வளவு பகை வச்சிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி மல்லிய எப்படியாச்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க தம்பிக்காக. இருந்தாலுமே இப்ப பாத்தீங்கன்னா தீபனை அவங்க கூட சேர்த்து வைக்கணும், அவங்க குழந்தைக்காக தீபனை வந்து அவங்க கூடவே தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீபனும் ரொம்ப ஆசையா வராங்க. ஆனா தீபனுக்குள்ளயும் மனசுக்குள்ள ஒரு பக்கம் வந்து தீபிகா இப்படி மாறக்கூடிய ஆளு இல்லையே, இருந்தாலும் நம்ம பொண்ணுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. நல்ல இவங்க வந்து நல்லபடியா வந்து டீ போட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. தீபன் வந்து இதுக்கப்புறம் தான் என்னோட சுயரூபத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து மல்லிய பழி வாங்கணும், மல்லி என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயும் இப்ப வந்து புதுசா இந்த கவினை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் வச்சுதாங்க இந்த தீபிகா வந்து பிளான் போட்டு தீபனை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து தகவல் தீபனுக்கு கொடுத்த உடனே வந்து அந்த வீட்டுல தானே இருக்காங்க, கண்டிப்பா தீபிகாவுக்கும் தெரிய வந்துடும் இல்லையா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க இந்த தீபிகா. அது எல்லாம் வேசன்றது கூடி சீக்கிரத்துல நம்ம தீபனுக்கு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியோட மனசும் எவ்வளவு நல்லது. அது மட்டும் இல்லாம உண்மையாகவே அவங்களோட தம்பி வந்து மல்லியால இறக்கல, அவங்களோட தம்பி ஆசைப்பட்டு அவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு ஒரு இதுவா இருந்துதான் இறந்துட்டாங்க அப்படின்றது கூடிய சீக்கிரத்துல தீபிகாவுக்கும் புரிய வைக்க தான் போறாங்க. நம்ம தீபனும் சரி, நம்ம மல்லி விஜய் எல்லாருமே சரி. நம்ம விஜய் ஒரு பக்கம் தீபிகாவை வச்சு நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோ அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்ப இது ஒரு பக்கம் இருக்க மயில் ஒரு பக்கம் அவளோட லவர் கூட ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம விஜய் தான் போயிட்டு ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா வந்து இறக்கி விட்டுட்டு போன உடனே நம்ம மல்லி கால் பண்ணி காசு கொடுத்தீங்களான்னு கேட்க காசு கொடுக்க சொல்றாங்க. சரி போ, நான் திரும்பி அங்க ஒரு பையனோடு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல என்ன செய்ய போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.